டே 2 ஆஃப் 100 blocks. இன்றைக்கி கேட் எக்ஸாம் இருக்கிறதால ஸ்டடீஸோட டேவை ஆரம்பிச்சாச்சு. கேட் எக்ஸாமுக்கெலாம் படிப்பியான்னு கேட்டால் ஹேண்ட் ரைட்டிங் ஆவரேஜாக இருக்கிறதால இந்த ப்ரெசன்டேஷன் வச்சு மார்க் எடுக்கிறதுலாம் நமக்கு செட் ஆகாது. ஸோ அதனால் படித்தா தான் உண்டு. இன்றைக்கி டே 2ல் நான் உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன். நம்ம என்ன தான் படிச்சதுனால நமக்கு சில டைம்ஸ் மார்க் லோவாகவே ஃபீல் ஆகும். அதுக்கு காரணம் அவங்க வச்சிருக்க ஆன்சர் கீ தான். ஸோ நீங்கள் இனிமேல் ChatGPT யூஸ் பண்ணும்போது நான் சொல்கிற மாதிரி ப்ராம்ப்டை டைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் காப்பி பண்ணிவிட்டு அது ChatGPT உள்ள வந்தோடனே பேஸ்ட் பண்ணிவிட்டு உங்கள் காலேஜ்லேயே ஸ்கூல்லேயே கொடுத்த பிபிடி மெட்டீரியல்ஸை அதில் அட்டாச் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஷிஃப்ட் என்டர் கொடுத்துட்டு கீழே நான் சொல்கிற ப்ராம்ப்டை டைப் பண்ணுங்கள். ஆக்ட் ஆஸ் ஆன்சர் கீ ப்ரிப்பரர், எக்ஸ்ட்ராக்ட் த ஆன்சர்ஸ் ஃபார் த கிவன் கொஸ்டின்ஸ் ஃப்ரம் த அபவ் அட்டாச்ட் ஃபைல்ஸ். இந்த ஆக்ட் ஆஸோட நீங்கள் எந்த அளவுக்கு எஃபெக்டிவ் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு ChatGPT உங்களுக்கு ஒர்க் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் அதுக்கிட்ட போய் புலமாக போகிறீங்கன்னா ஆக்ட் ஆஸ் மை ஃப்ரெண்டுன்னு போட்டுருங்க. ரைட் சைடில் எனக்கு 47 எரர்ஸ்னு ரெட் கலர் ரவுண்டில் காட்டுது பாருங்கள். அதாவது நான் கொடுத்துருக்க கண்டென்ட்டில் அவ்வளோ எரர்ஸ் இருக்குன்னு காட்டுது. இது ChatGPT பண்ணல, கிராமர்லி இந்த எக்ஸ்டென்ஷன்னா இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கு. இதை நான் ப்ரொமோஷன்லாம் பண்ணல, பட் ஸ்டூடெண்ட்ஸுக்கோ ப்ரொஃபஷனல்ஸ்க்கோ இது ரொம்பவே யூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ரொஃபஷனல் மெயிலிங் பண்ணுறதுக்கு, இல்லைனா உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் இங்கிலீஷில் ப்ரொஃபஷன்ஸியாக இருந்தாங்கன்னா நீங்கள் கிராமர் மிஸ்டேக்கே இல்லாமல் கலக்கிறதுக்கு. பார்த்தீங்களா, எரர்ஸே எல்லாமே இப்போ ப்ராம்ப்டை கொடுத்த உடனே அதுவே 2 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் 10 மார்க்ஸ்னு பர்ஃபெக்டாக நம்ம கொடுத்த ஃபைல்ஸில் வந்து ஆன்சர்ஸ் எடுத்து கொடுக்குது. இப்போ நீங்கள் இந்த ஆன்சர்ஸை படிச்சுட்டு போய் எக்ஸாம் எழுதுனீங்கன்னா உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். கரெக்ஷன் பண்ண போகிற டீச்சர்ஸுக்கும் நீங்கள் எழுதின ஆன்சர்ஸ் கரெக்டாக இல்லையான்னு தேட தேவையில்லை. ஈஸியாக ஆன்சர் பார்த்தோன்னே மார்க்ஸ் அள்ளி போட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க.